ஹலோ நண்பர்களே, ரீசெண்டாக நான் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அந்த டைம் பார்த்தீங்கன்னா புது பிரிட்ஜ் ஒன்று பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. புது பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரக்கோணத்துலேருந்து திருப்பதி ரூட்டுக்காக பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயல்ஃபீல்டு இருந்தது. ஆமாங்க, வயல்வெளி தாங்க. வயலில் பயிர் போட்டுருந்தாங்க. ரொம்ப சின்ன ஏரியா. அதை சுற்றி பாருங்களேன். சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோடு, அது பார்த்தீங்கன்னா எந்த வரைக்கும் கனெக்ஷன் ஆகுதோ அது ஃபுல்லாகவே வயல் தான் இருக்குது. என்ன விஷயம்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் டைப்பில் கரெக்டாக இருந்தது. இந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணாமல் மற்ற இடத்துல வந்து ஆக்குபை பண்ணி அவங்க வந்து அழகாக வந்து பிரிட்ஜு பண்ணியிருக்காங்க. இது என்ன விஷயம்னா, விவசாயம் அழியாமல் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணாலே எல்லா இடத்துலையும் விவசாயம் அழியாமல் பாதுகாக்க முடியும். முடிஞ்ச அளவு விவசாயம் பாதுகாத்தா தான் நம்மளுக்கு உணவு கிடைக்கும், உணவு உற்பத்தியும் அதிகரிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். ப்ளஸ் அது இல்லாமல் கழிவுகள் அங்கேயே போட்டுறாதீங்க தயவுசெய்து. இதுதான் திருப்பதி போகிற ரூட்டு. இப்போ நியூவாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம இதை பயணம் பண்ண ஆரம்பிப்போம். அதேமாதிரி ரோடு எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டும் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இருக்காது தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி வருங்காலம் இருக்குதுன்னு.